வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சகல அரச கல்வி நிறுவனங்களில் போதைப்பொருள் தடுப்பு குழுக்கள் வெளிவரவுள்ள சுற்றறிக்கை. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானம். அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி மீண்டும் ஆரம்பம். சாரதிகளுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. யாத்ரிகளுடன் சென்ற பேருந்தில் திடீர் தீ, தேவாதனமாக தப்பிய 12 உயிர்கள். கடையின் முன் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் கிண்ணியாவில் பரபரப்பு. மூளையை உண்ணும் அமீவா தொற்று, சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு விசேட அறிவுறுத்தல். வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல், வடக்கு கிழக்கில் தொடரும் கனமழை, வெள்ள அபாய எச்சரிக்கை. இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதி, பிரதமர் தெரிவிப்பு. முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கை, ஒரே நாளில் 1115 பேர் கைது. வெளுத்து வாங்கும் மழை, பல பகுதிகளுக்கு பாதிப்பு, நீரில் மூழ்கும் வாகனங்கள். அனைத்து அரச நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பாவனைக்கான தேவையை முற்றாக நீக்குவதற்கும் இந்த குழுக்கள் செயற்படும் என்று அவர் தெரிவித்தார். பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஊடாக அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளது. இந்த சுற்றறிக்கையின்படி ஒவ்வொரு நிறுவன தலைவரும் தமது நிறுவனத்தை போதைப்பொருளற்ற நிறுவனமாக உறுதிப்படுத்துவது கட்டாயமாகும். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது பாவனையாளர்கள் நிறுவனங்கள் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கல்விச் செயலாளர் ஊடாகவும் நாளை சுற்றறிக்கையொன்று வெளியிடப்பட உள்ளது. இதன் மூலம் அனைத்து பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருட்கள் தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட உள்ளது. தொலைதூர கிராம பாடசாலைகளில் கூட போதைப்பொருள் பாவனை குறித்த தகவல்கள் காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது. போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வசதியாக 1818 என்ற புதிய உதவி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய போதைப்பொருள் சபைக்கான அலுவலகம் ஒன்று எதிர்வரும் 22ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. தற்போது ஜனாதிபதி செயலகம் ஊடாக தற்காலிகமாக 1818 என்ற உதவி இலக்கம் செயற்பட்டு வருவதுடன் முதல் 5 நாட்களில் மாத்திரம் சுமார் 1000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. இந்த தகவல்களின் அடிப்படையில் தற்போது சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதார சேவைகள் மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை முறையாக தீர்க்க தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பாக அரசாங்க தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதற்கு சாதகமான பதில் கிடைக்காததால் தமது சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்ததாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. BT கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம், இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லா சப்பல். நாட்டில் இதுவரை விநியோகிக்க முடியாத சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அச்சிடுவதற்கு அட்டைகள் இல்லாதமையால் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டதுடன் அதற்கு பதிலாக தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. அதன்படி அச்சிடுவதற்கு கிடைக்கக்கூடிய சாரதி அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கை 3,50,000 நெருங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி 3 இடங்களில் மேற்கொள்ளப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி வெலகரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், ஹம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரத்தில் உள்ள மையங்களிலும் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதற்கமைய நாளாந்தம் சுமார் 6,000 சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இவற்றில் ஒருநாள் சேவையின் கீழ் 1,500 சாரதி அனுமதி பத்திரங்களும் சாதாரண சேவையின் கீழ் 4,500 அனுமதி பத்திரங்களும் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி நிலுவையில் உள்ள சாரதி அனுமதி பத்திரங்களை அடுத்த 2 வாரங்களுக்குள் அச்சிட்டு விநியோகிக்க முடியும் என்றும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்காலத்தில் மேலும் 1 மில்லியன் சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான அட்டைகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பளையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பக்தர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற சொகுசு பேருந்தொன்று இன்று காலை கல்குளம் பிரதேசத்தில் வைத்து தீப்பற்றி எரிந்துள்ளது.
கண்டி யாழ்ப்பாணம் A9 வீதியில் உள்ள கல்குளம் கட்டுமான இயந்திர கல்லூரிக்கு முன்னால் குறித்த பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது பேருந்தில் சாரதி மற்றும் உதவியாளர் உட்பட சுமார் 12 பேர் இருந்ததாகவும் அவர்களில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் தீ விபத்தில் பேருந்து பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சாரதியும் உதவியாளரும் பேருந்தை நிறுத்தி பயணிகளை பாதுகாப்பாக இறக்கியுள்ளனர். பகுதிவாசிகள் போலீசார் இணைந்து பேருந்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இருப்பினும் பேருந்திலிருந்த பயணிகளின் பொருட்கள் மற்றும் உடைமைகள் தீயிலிருந்து நாசமாகிவிட்டதாகவே போலீசார் தெரிவித்தனர். பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். கிண்ணியா தோனா கடலூர் முருகன் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள கடை ஒன்றின் முன்னால் ஆண் ஒருவரின் சடலத்தை இன்று காலை கிண்ணியா போலீசார் மீட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்டவர் ஏறாவூரைச் சேர்ந்த 55 வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தராக இருக்கக்கூடும் என்று கிண்ணியா போலீசார் ஆரம்ப விசாரணையின் போது தெரிவித்தனர். கிண்ணியா தோனாவில் கடலூர் முருகன் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான கடை ஒன்றின் முன்னால் மேற்குறித்த சடலம் மீட்கப்பட்டது. சடலமாக மீட்கப்பட்டவர் சிவப்பு நிற சட்டையும் சாம்பல் நிற கருப்பு கோடு போட்ட சாரமும் அணிந்துள்ளார். அருகில் ஜெய்ப்பூர் காலொன்றை கட்டி வைத்தவாறே இருந்துள்ளார். அவர் ஊன்றுச் செல்லும் கைத்தாவலொன்று சடலம் காணப்படும் இடத்திலிருந்து சுமார் 20 மீட்டர் தூரத்தில் காணப்பட்டுள்ளது. இவர் இரவு நேரம் இறந்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். காலையில் சடலத்தை கண்ட கிண்ணியா பொதுமக்கள் சிலர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் அங்கு சென்று சடலத்தை மீட்டனர். மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் மூளையை உண்ணும் அமீபா தொற்று பரவி வரும் நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்த மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. கேரளாவின் சில இடங்களில் அமிஃபிக் மெனிங்கோஎன்செஃபாலிஸ் என்ற நோய் பரவி வருகின்றது. இந்த நிலையிலேயே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி குளிக்கும் போது மூக்கிற்குள் நீர் செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் அதற்கான ஆவணங்கள் மற்றும் மருந்துகளுடன் பயணிப்பது அவசியம். சபரிமலை யாத்திரைக்கு புறப்படும் முன் நடைபயிற்சி போன்ற எளிதான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மலை ஏறும் போது மெதுவாகவும் இடைவெளி விட்டும் ஏற வேண்டும். கொதிக்க வைத்த நீரையே குடிக்க வேண்டும். இவ்வாறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். அவரால் இன்று வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் இன்று பிற்பகலும் மாலையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது. அதாவது எதிர்வரும் 19ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கடந்த 2 நாட்களில் மட்டக்களப்பு நகரை அண்மித்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக 250 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்துள்ளது. இன்று மாலையும் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களில் மிக கனமழை பெறவுள்ளன. யாழ்ப்பாணத்தில் இன்று பிற்பகல் 1 மணி வரையான காலப்பகுதியில் பல பகுதிகளுக்கும் சராசரியாக கடந்த 36 மணித்தியாலங்களில் 125 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது. இந்த நிலைமை இன்னமும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் என்பதனால் நிலம் நிரம்பு நிலையடைந்த பல பிரதேசங்களில் தொடர்ச்சியாக கிடைக்கும் கனமழை வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தாழ்நில பகுதிகள், குறிப்பாக யாழ் நகரை அண்மித்த பகுதிகள், மட்டக்களப்பு மாவட்டத்தின் நகர பிரதேசங்களை அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதனால் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். எதிர்வரும் 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையும் வங்காள விரிகுடாவில் புயலொன்று உருவாவதற்கான வாய்ப்பு காணப்படுவதனால் அக்கால பகுதிகளிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழையை பெறும். கடந்த பல ஆண்டுகளாக வடகீழ் பருவக்காற்று காலப்பகுதியில் அதிகளவான மழையை பெற்றிருந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் மாவட்டங்கள் குறைவான மழையை பெற்றிருக்கின்றன. வடகீழ் பருவக்காற்று இன்னமும் உச்சம் பெறவில்லை. பருவமழைக்கான காலம் இன்னமும் போதுமானதாக உள்ளது. எதிர்பார்க்கும் மழை கிடைக்கும் என நம்புவோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை கடும் மழை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு அருகில் நிலவும் குறைந்த அழுத்த பகுதி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கடும் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடும்
கடும் மழை, பலத்த காற்று மற்றும் பலத்த இடிமின்னலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நிறுவப்பட்டதன் 40வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆண்டு நிறைவு விழா நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் 40 ஆண்டுகால வரலாற்றில் இந்த துறையில் நாம் இப்போது நவீன மற்றும் சிறந்த காலகட்டத்தை அடைந்துள்ளோம். வெளியுறவு விவகாரங்கள் பற்றி குறிப்பிடும் போது இனி முன்பிருந்த பழைய பிம்பத்தை காண மாட்டோம். மாறாக அது இப்போது ஒரு முற்போக்கான, நியாயமான, நிலையான மற்றும் பொருளாதார ரீதியாக பங்களிக்கும் துறையாக உருவாகி வருகிறது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதரகங்கள் வழங்கும் ஆதரவை பாராட்டிய பிரதமர் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் மற்றும் சேவைகளை பெறுவதற்கு தூதரகங்களிடமிருந்து மேலும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய வெளியுறவு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், புலம்பெயர் தொழிலாளர்களை முறையாக வெளிநாடுகளுக்கு அனுப்புதல், அவர்களின் பாதுகாப்பு மற்றும் சம்பளத்தை உறுதி செய்தல், சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டால் தேவையான பொறிமுறைகளை ஒழுங்குபடுத்துதல் உட்பட அவர்களின் வேலைகள் மற்றும் உயிர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொறுப்பு மற்றும் வகைகூறல் பற்றி விளக்கினார். 100% பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதே எங்கள் முயற்சியும் குறிக்கோளுமாகும். இலங்கையர்களை உயர்மட்ட வேலைகள் மற்றும் தொழில்சார் வேலைகளுக்கு அனுப்புவது எங்கள் குறிக்கோள் மற்றும் பொறுப்பாகும். இலங்கை வரலாற்றில் அதிக அந்நிய செலாவணியை கொண்டு வந்த ஆண்டு 2025 அன்று நாம் பெருமையுடன் கூறலாம் என தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 1000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று ஒரே நாளில் 1131 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் 1115 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 531 கிராம் ஹெரோயின், 754 கிராம் ஐஸ், 8 கிலோ 953 கிராம் கஞ்சா, 249 போதை மாத்திரைகள் உட்பட பல போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் 31 சந்தேக நபர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் 63 பேர் புனர்வாழ்வு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நேற்றும் இன்றும் சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு இந்த சிரமதானத்தை ஏற்பாடு செய்திருந்தது. சிரமதான நிகழ்வில் முன்னாள் போராளிகள், போராளிகளின் குடும்பத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மாவீரர் நாள் நினைவேந்தல் மாதத்தை முன்னிட்டு சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தில் தொடர்ந்தும் சிரமதானம் மேற்கொள்ளப்பட உள்ளமையால் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ள முடியும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு திருகோணமலை மாவட்ட மாவீரர் குடும்ப கௌரவிப்பு எதிர்வரும் 22ஆம் தேதி சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டின் மிகப்பெரிய விண்கல் மழை இன்று நள்ளிரவு மற்றும் நாளை காலை தெரியும் என விண்வெளி விஞ்ஞானியும் பொறியியல் விரிவுரையாளருமான கிஹான் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த விண்கல் மழை சிம்ம ராசியில் ஏற்படுவதனால் இதற்கு லியோனிட்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பூமி வால் நட்சத்திரத்தின் பாதையில் பூமியின் வளிமண்டலத்துடன் செல்லும் போது வால் நட்சத்திரத்தால் விடப்பட்ட சிறிய தூசி துகள்களின் தொடர்பு காரணமாக இந்த விண்கல் மழை ஏற்படுகிறது. எனவே இந்த விண்கல் மழையின் போது அந்த துகள்கள் பூமியின் வளிமண்டலத்துடன் அதிக வேகத்தில் மோதுவதனால் இந்த விண்கற்களை நாம் அதிக பிரகாசத்துடன் பார்க்க முடியும். இது கிழக்கிலிருந்து வெளிப்பட்டு இரவில், அதாவது விடியற்காலையில் வானத்தில் வெகு தூரம் பயணிக்கும். எனவே இந்த விண்கல் மழையை பார்ப்பதற்கு சிறந்த நேரம் பொதுவாக அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை ஆகும். இந்த காலகட்டத்தில் இந்த விண்கல் மழையை பொதுவாக 1 மணி நேரத்திற்கு 15 முதல் 20 விண்கற்கள் வரை நாம் கவனிக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் யான்பு பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது.
இதன் காரணமாக இதன் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீரில் மூழ்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. யான்பு என்பது மேற்கு சவுதி அரேபியாவில் மதீனா மாகாணத்தில் அமைந்துள்ள முக்கிய துறைமுக பட்டினமாகும். இது ஜித்தாவில் இருந்து வடமேற்கில் சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உலகின் பல பகுதிகளில் அண்மைய சில நாட்களாக மழையுடனான வானிலை நிலவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் காரிநகர் களபூமியை புறப்படமாகவும் கனடா மிசிசாகாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மகேஸ்வரி சிவசம்பு அவர்கள் 14/11/2025 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் சித்தங்கேணியை புறப்படமாகவும் ஆஸ்திரேலியா சிட்னியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவகுமாரன் சத்யேந்திரா அவர்கள் 13/11/2025 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். கிளிநொச்சி குமரபுரம் பரந்தனை புறப்படமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஐயம்பிள்ளை நந்தகுமார் அவர்கள் 13/11/2025 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் மானிப்பாயை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தனலட்சுமி ரத்னதுரை அவர்கள் 11/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.